அனைவருக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, நம்ம தொடர்ந்து 2026 ஆங்கில புத்தாண்டின் பலனாக அன்னை திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியாலும் அருள் வாக்காலும் சோழி பிரசனம் மூலமாக இந்த 2026ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி. கால புருஷனின் 8வது ராசி. இந்த ராசிக்கு சொந்தக்கார் அங்கார பகவான். இந்த ராசிக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அங்கார பகவான் என்றுதான் சொல்லணும். செவ்வாய் கிரகத்தை நம்ம சொல்றது எப்படி சொல்லணும்? அங்கார பகவான். பூமாதேவியுடைய புத்திரன். உங்க ராசி அதிபதி தான் பூமிக்கு அதிபதி. நீங்க பூமி வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னா இவர் நல்ல நிலையில இருக்கணும். இவருடைய அருளாசி நமக்கு வேணும். அங்கார பகவானுடைய அருளாசி வேணும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அங்கார பகவான். செவ்வாய் தோஷம் இல்லாமல், அதாவது மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம். பெண்களுடைய ஜாதகத்துல கணவரை குறிக்கக்கூடிய கிரகம், சகோதரனை குறிக்கக்கூடிய கிரகம். எப்படின்னா இவருக்கு ரொம்ப இருக்கு. இவருக்கு அதிபதி யாரு அப்படின்னா முருகப்பெருமான். இந்த ராசியில பிறந்தவங்க முருகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 2026ஆம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு விருச்சக ராசியில பிறந்து, ஏன்னா விருச்சக ராசியில 3 நட்சத்திரம் 9 பாதங்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். விசாக நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் குரு மகாதிசையில பிறந்தவர்கள், விருச்சக ராசியில பிறந்தவர்கள். உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவான். விருச்சக ராசியில அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். நீங்க சனி பகவானுடைய திசையில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். அடுத்தபடியா கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் விருச்சக ராசி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புத பகவான். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன் திசையில பிறந்தவங்க. எவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குறோம் மத்தியில. நீங்க ஒரு கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா நான் புதன் திசையில பிறந்தவன் அப்படின்னு அழகா சொல்லலாம். அன்பு உறவுகளே, இந்த விருச்சக ராசி காலபுருஷனின் 8வது ராசி. அனைத்து சுமைகளையும், குடும்ப பொறுப்புகளையும், எல்லா பொறுப்பையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருவா. பொறுப்பை தாங்கக்கூடிய பதவி செய்யக்கூடியவர்களும் இந்த ராசியில தான் இருக்கா. ஒரு பொறுப்பை அவங்க ஒப்படைச்சாங்க அப்படின்னா அந்த பொறுப்பை சரியா செய்யக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த விருச்சக ராசிக்கு இருக்கும். ஆனா என்ன, ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா உங்க ராசியில தானே சந்திர பகவான் நீச்சம் அடைகிறாரு. சந்திரன் யாரு? மனசுக்கு அதிபதி இல்லையா? என்னதான் இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிறைவு இல்லாத ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். யோசனைகள் அதிகமா இருக்கும். ஒரு முடிவு எடுப்போம், டக்குன்னு முடிவை மாத்திடுவோம். இப்படி மனசுக்கு ஒரு சஞ்சலத்தை தரக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். யாராவது பேசிட்டா கோவம் வந்துடும், டக்கு டக்குன்னு பேசிடுவோம். அப்புறம் உட்கார்ந்து யோசிப்போம், ஐயோ பேசிட்டோமே, மனசு கஷ்டப்பட்டிருக்குமே அப்படின்னா யோசிக்கக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். இந்த ராசியில பிறந்த அன்பு உறவுகள் இரக்க குணம் கொண்டவர்கள், வெளிப்படையா உள்ளவர்கள். என்ன சில ரகசியங்கள், சொல்ல முடியாத சில கவலைகள் மனசுக்குள்ளேயே வச்சு சஞ்சலப்படக்கூடிய ராசியும் இந்த ராசி தான். கஷ்டங்களை சில ராசி சொல்லி அழுவாங்க, ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலும் மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. வெளியில ஒரு மனிதனாக பார்க்கறதுக்கு எந்த குறையும் இல்லப்பா இவருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா கஷ்டங்களும் குறைகளும் தீராத பிரச்சனைகளும் தொத்திக்கொண்டே இருக்கும். இந்த விருச்சக ராசிய
ஒவ்வொரு நாளும் மனதை துன்புறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்கு இருக்கும். ஆனா இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துருவாங்க. உங்களுக்கு சந்திரதோஷம் இல்லாமல், அதாவது உங்களுடைய ராசியில குருவுடைய பார்வையிலேயோ இல்ல சுக்கிரனுடைய ஏதாவது ஒரு நல்ல கிரகத்துடைய பார்வையில அந்த சந்திர பகவான் இருந்துட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு இதுல இருந்து மீண்டு வந்துடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு சோழி பிரசன பலன் மூலமாக நமக்கு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அமைப்புல எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லோரும் நல்லா இருக்கும் நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையா? அதே போல இயற்கை சீற்றங்கள் இல்லாமல், எந்த உயிர் சேதங்களும் இல்லாமல் இந்த லோகமும் நல்லா இருக்கணும், இந்த உலகமும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் வேண்டி பிரார்த்தனை செஞ்சுப்போம். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா 2026 உன் பிள்ளைங்களுக்கு விருச்சிக ராசியில பிறந்து ஏண்டா இந்த வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சில அன்பு உறவுகளுக்கு, உன் பிள்ளைகளுக்கு ஜெயிக்க முடியுமா? இந்த 2026ஆவது வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய உன் பிள்ளைங்களுக்கு திருமண தடை, சந்தான பாக்கிய தடை, திருமணத்துல உறவுல பிரிவு, சொந்தத்துல பிரிவு, கல்வி விஷயம், ஆரோக்கிய விஷயம், தொழில் முன்னேற்றம் இப்படின்னும் தாயை உங்ககிட்ட என்னத்தை கேட்பாங்க? உன் பிள்ளைங்க என்ன கேட்பாங்க? என் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு கொடு, ஆரோக்கியம் கொடு, ஆயுள் கொடு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு திருமணம் நடத்தி கொடு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு தொழிலை கொடு, என் பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு வாசல் அமைச்சு கொடு, என் பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு தானே உன்கிட்ட கேட்பாங்க தாயே. அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் தாயே. உன் பிள்ளைங்களுக்காக இந்த 2026 இந்த வருஷம் பிறக்க போது அவங்களுடைய செவியில நம்ம சொல்லக்கூடிய அந்த வீடியோ மூலியமா போய் அம்மா தாயே உன்னுடைய வாக்கு அவங்களுக்கு கேட்கும் போது ஒரு மன ஆறுதல், சந்தோஷம் எனக்கு நடக்க போதா, தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் எனக்கு இதெல்லாம் தரப்போறாளா அப்படின்னு அவங்க மனசுக்கு, ஏன்னா ஏற்கனவே மனம் நொந்து இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. சந்திர சகோதரியன்னு சொல்லக்கூடிய தாய் நீ, அந்த சந்திரனின் முழு பிரகாச வடிவில் இருக்கக்கூடியவள் நீ. நீ அந்த சந்திரனை பலப்படுத்தக்கூடியதுல முக்கியத்துவம் பெற்ற தாயும் நீந்தான். அதனால விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமானாலும் அந்த நீச்ச பலனை தராம உச்ச பலனை கொடுத்து அந்த விருச்சிக ராசியை உச்ச நிலைக்கு கொண்டு வரணும் தாயே பராசக்தி திருவேற்காட்டு கருமாரியம்மா. 2026 ஒரு நல்ல வாக்கா கொடுக்கணும். படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசியில் பிறந்த உன் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏன்னா படிக்கக்கூடியவங்க ரொம்ப செல்ல நோண்டிக்கிட்டே சில நேரத்தை வேஸ்ட் படுத்துறாங்க. அப்பா அம்மாவை கத்த விடுறாங்க. சில பிரச்சனை ஓடுது, நம்ம தான் வர்றாங்களே தாயே, பார்க்குறோம், எத்தனை பேரை பார்க்குறோம். இந்த முறை அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடு. இந்த முறை முன்னேற்றம், அதாவது முயற்சி செய்தால் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு கல்வியிலே முழு தேர்ச்சி பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி. நீங்க மாணவ மாணவிகளாக நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டு நான் மதிப்பெண் பெறணும், அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் வரணும் அது மூலியமா அப்படின்னு நீங்க நினைச்சிய அப்படின்னா திருவேற்காட்டின் குழந்தைகள் நீங்க நேரத்தை வேஸ்ட் படுத்தாதீங்க. எந்த நேரத்துல சரியா படிக்கணும் முயற்சி பண்ணுங்க. நீங்க படிக்கும்போது சரஸ்வதி தேவியை மனசுல வேண்டிக்கிறங்க, தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மனை வேண்டிக்கிறங்க. கண்டிப்பா 2026ஆம் ஆண்டு கல்வியில முழு தேர்ச்சி பெறுவீங்க. கவலையே படாதீங்க. நேரத்தை மட்டும் வேஸ்ட் படுத்த கூடாது. தேவையில்லாத பொழுதுபோக்கு விஷயத்தை நம்ம சொல்றோம். என்ன இப்ப எல்லார்ட்டையும் என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. இன்ஸ்டாகிராம், மொபைல்ல யூடியூப் மூலியமா எதையாவது ஒண்ண பார்த்துட்டு நேரம் எப்படி போகுதுன்னு தெரியாது. மொபைல்ல போயிட்டோம்னா
அடிக்கடி நம்ம இந்த தேர்வு எழுதக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை அடிக்கடி ஒரு பாட்டு ஏதாவது மியூசிக் கேட்டோம்னா அதுதான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப எப்படி படிப்பு ஏறும்? அதனால அந்த மாதிரி விஷயங்களை நம்ம முழுமையாக தவிர்த்து கொள்வது நல்லது. இன்னைக்கு லீவ் டைமா பார்க்கலாம், படிக்கக்கூடிய நேரத்துல அந்த படிப்பை மட்டும் கவனத்துல செலுத்தி நீங்க அதை படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். இந்த வீடியோ போடும்போது பாருங்க, நான் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த வீடியோ போடுறேன். சித்தி ஆகணும், நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் சித்தி ஆகணும். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தொழில் அமையணும். இந்த ஆண்டாவது வேலை இல்லாம இருக்கக்கூடிய, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடியவங்க, வேலைக்காக முயற்சி செய்யறவங்க, தொழில் ஆரம்பிச்சவங்க, தொழில் ஆரம்பிக்க போறவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாய். கண்டிப்பாக உங்க தொழில மாற்றம் உண்டு. ரொம்ப நாளா தொழிலுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கே, தொழில் கிடைக்கல, என்னடா நமக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல 2026ஆம் ஆண்டு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருளாசியால உங்களுக்கு மனசுக்கு நிறைவான ஒரு பணி அமைய போகுது, வேலை கிடைக்க போகுது. அதனால திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், யாருக்கு இந்த வீடியோ போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும், எல்லோருக்கும் போய் சேராது. திருவேற்காட்டு கருமாரியம்மன் உங்களை நோக்கி வந்துட்டா நீங்க தெய்வத்தின் மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, உண்மையான அன்பு வச்சிருக்கீங்க, பாசம் வச்சிருக்கீங்க, யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல, ஆனா வாழணும்னு நினைக்கிறோம், ஆனா வாழ்க்கையில மிகப்பெரிய தடை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்படி நினைக்கக்கூடிய உங்களுக்குத்தான் இந்த வீடியோ வந்து சேரும். இந்த வீடியோ வந்து சேர்ந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அப்படியா, 2026 திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியால பிரசங்கத்துல சொல்றாங்களே, அம்பாளுடைய வாக்கு, அம்பாளுடைய சொல்லு நடக்கும் அப்படின்னு உங்க மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. எனக்கு வேலை கிடைக்க போது, என்னுடைய முயற்சியை நான் கைவிட மாட்டேன், இந்த 2026ஆம் ஆண்டு கடும் முயற்சி செய்வேன், சோர மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்து உங்களுடைய முயற்சி பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. 2026ஆம் ஆண்டு தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் அருளாசியால உங்களுக்கு நல்ல வேலை, மனசுக்கு பிடிச்ச வேலை, நிறைவான வேலை உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்றீங்க, நல்ல லாபம் இருக்கும், கவலைப்படாதீங்க. திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அம்மனுடைய திருவுருவ படம் வாங்கி வச்சு தினமும் கடையை திறந்து ஊதுபத்தி தூபம் காட்டுங்க. அம்பாள் உங்களுக்கு செல்வத்தை சேர்ப்பா, மக்களை சேர்ப்பா, உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பா, உங்க தொழில் வளர்ந்து கொண்டே இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்க போறேன், ஆரம்பிங்க. அம்பாள் திருவேற்காட்டு கருமாரியம்மனை மனசுல நினைச்சிட்டு ஆரம்பிங்க. எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு குறையும் இல்லாமல் தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய வருடம் இந்த 2026. மனசுல எந்த குழப்பம் வேணாம். ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் பாருங்க, விருச்சிக ராசிக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும், செய்யலாமா செய்யக்கூடாதா, ஒரு தெளிவும் இருக்காது, நிறைவும் இருக்காது, எல்லாத்திலையும் ஒரு குறை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி நிறைவோடு, நமக்கு தெரிஞ்ச தொழில் எதுவா இருந்தாலும் சரி மனசுக்கு பிடிச்சிருச்சு, இதை நம்ம செய்யணும் இறங்கிட்டேன், திருவேற்காட்டு கருமாரியம்மனை உங்க துணையா வச்சுக்கிறோங்க. அம்மா தாயே, எனக்கு துணை நீ தான், உன்னை நம்பி இறங்குறேன், எனக்கு சக்தி கொடு, நான் உன்னை நம்பி இறங்குறேன், என்னுடைய முயற்சி அங்கே நான் கொடுக்குறேன், என்னுடைய உழைப்பை கொடுக்குறேன், உன் நம்பிக்கை என்னை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்குங்க. கண்டிப்பா வெற்றி உண்டு. தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, உன் பிள்ளைங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு திருமண வாழ்க்கையை நல்லபடியா இந்த தடையும் இல்லாம, ஏன்னா ரொம்ப பேர் திருமணத்துக்காக இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்க தாயே பராசக்தி. பிள்ளைங்களை பெற்றவங்களுக்கு தானே வழி தெரியும், நீனும் தாய் தானே அம்மா, உன் பிள்ளைங்க தானே அம்மா. ஒரு தாயோடைய கஷ்டம் ஒரு தாய்க்கு தெரியாதாம்மா? அந்த பிள்ளைய பெத்த ஒரு பெண் பிள்ளைய பெத்த தாய், என் பிள்ளைக்கு வயசாகிட்டே இருக்கே, ஒரு வரன் கிடைக்காதா, அவங்க குழந்தைகளை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிட்டாதான்னு எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய கண்ணீரை துடைக்கும் வகையில ஒரு நல்ல வாக்கு சொல்லம்மா தாயே.
உறுதியாக நிச்சயமாக அம்பாளுடைய வாக்கு இந்த ஆண்டு அப்படி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிய என் பிள்ளைக்கு என் மகனுக்கும் என் மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மன் அருளாசியால உங்களுக்கு வரன் வரும், தேடி வரும், நடக்கும். உங்க வீட்டுல திருமண நிகழ்ச்சி நடக்கும். கவலையப்படாதீங்க. அம்பாளுடைய வாக்கு, அம்பாள் கொடுத்த வாக்கு. இந்த 2026ஆம் ஆண்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, என் பிள்ளைங்களுடைய குழந்தைய, அந்த பேர குழந்தைய, பேத்தி குழந்தைய நான் கொஞ்சுவனோ இல்லையோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கக்கூடிய தாய் உள்ளம் படைத்த தகப்பங்களுக்கும் இந்த ஆண்டு திருவேற்காட்டு கருமாரியம்மனுடைய அருள்வாக்கால திருமணம் நடக்கும். உங்க வீட்டுல மங்கள வாத்தியம் ஒலிக்கும். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மன் இந்த அருள்வாக்க உங்களுக்கு கொடுத்துருக்கா. நடக்கும் நினைச்சிட்டு இருங்க. இனிமே புலம்பாதீங்க, அழுவாதீங்க. வரன் வரும். 2026 திருமணம் நடக்கும். அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கும். அதை கொஞ்சம் கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மன வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது. அந்த கோவில்ல இருந்து கூட ஒரு வாக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது 100% நடக்கும். அம்பாளை வணங்கக்கூடிய ஒவ்வொரு பக்தருக்கும் தெரியும், அம்பாளை நேசிக்கிற ஒவ்வொரு பக்தனுக்கும் தெரியும், வாக்கு பொய்யாகாது. உண்மையா இருக்கணும். அம்பாளை மனசுல குடிபுகர வைக்கணும். அப்படி சொல்லக்கூடிய வாக்கு சக்தியாகும். அம்பாள் நமக்காக அந்த வாக்கை செஞ்சு கொடுப்பா. அப்படித்தான் அந்த சோழி பிரசன்னம் மூலமாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் கண்டிப்பாக நடக்கும். 2026ஆம் ஆண்டுல தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா திருமணமாயி வாழ்க்கையில யுத்தத்தோட இருக்கக்கூடிய உன் பிள்ளைங்களை ஒண்ணு சேர்த்து வை. கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க தாயே. சின்ன சின்ன வாக்குவாதம் பெருசா ஆக்கிக்கிறது. என்ன கௌரவமா என்னன்னு தெரியல தாயே. என்கிட்ட வர எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏதோ நினைப்பேன், சின்ன பிரச்சனை ஏதோ ஒண்ணு, அவங்களுக்குள்ள மனஸ்தாபம். அம்மா வீட்டுல போய் இருந்துறாங்க, இவங்க இங்க இருந்துறாங்க, இவர் போன் போட்டா இவருடைய பேருக்கு ஏதோ ஆயிரும் போல, இவரும் கூப்பிடுறது கிடையாது, அந்த அம்மாவும் போன் பண்ற. இப்படியே இருந்தா காலங்கள் போய்கிட்டே இருக்குமே, வேஸ்டா. திருமணம் எதுக்கு முடிக்கிறது? வாழ்க்கையில சந்தோஷமா இருந்து ஒரு குழந்தை பெற்று ஒரு வாரிசை உண்டாக்கி நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்றோம். ஒரு திருமணங்கிறது எந்தெந்த வயசுல நடக்கணுமோ அந்த வயசுல நடந்து அந்த தாய்மை அடைந்து நம்ம பிறந்ததுக்கான கடமையை நம்ம நடத்தி கொடுக்கணும் இல்லையா? பிரபஞ்ச சக்தி எதிர்பார்க்கும் இல்லையா? இதுல என்னங்க, யாருங்க ரொம்ப நாள் வாழ போறோம்? யாரும் இல்லையே. இருக்கிற நாள் கொஞ்ச நாள் சந்தோஷமா வளர்ந்துட்டு போக வேண்டியதானே. உங்க தாத்தா பேர் தெரியும், இல்ல தாத்தா பேர் தெரியும். எத்தனை தலைமுறையா நம்ம வந்திருப்போம். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி பேர் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப பேருக்கு தெரியாது. அவங்களும் நம்மள மாதிரி வாழ்ந்துட்டு போனவங்க தானே. என்னத்தை சாதிச்சாங்க? நீங்க சண்டை போட்டு வாழ்க்கையை வேஸ்ட். வாழ்க்கையை வாழ்றது கொஞ்ச காலம், அந்த வாழ்க்கையை ஏன் வீணடிக்கணும்? அந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாமே. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கோபம் வந்தாலும், அது ரொம்ப நாள் நம்மளை என்ன செய்ய போகுது? கணவன் மனைவி நீங்க தானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்லு தாயே. அம்மாலே என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த விஷயத்துல அவங்க மனசை பொறுத்தே முடிவு எடுக்கட்டும். ஏன்னா திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சம்பிரதாயங்களோட திருமணம் நடக்குது. இல்ல விருப்பப்பட்டு கல்யாணம் முடிக்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி செல்லமே, தங்கமே, வைரமேன்னு சொல்லி கொஞ்சிலேயே கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் என்னமோ யார் இது நாயை கண்டது மாதிரி, பேய கண்டது மாதிரி, வெறுப்போட கஷ்டத்தோட. ஏன் அப்படி இருக்கணும்? உங்க உயிருங்க அது, உங்களுடைய உடம்புங்க அது, உங்களுடைய கண்ணுங்க அது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்க அது. நீங்க தாங்க அது. அதுதான் சிவனும் சக்தியும் ஒன்று, சிவனும் சக்தியும் ஒன்று. அது போலதான் நீங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுல மனஸ்தாபம் என்ன, ஈகோ பிரச்சனை, உங்களுக்குள்ள என்னங்க கௌரவம்? கணவன் மனைவிக்குள்ள தூக்கி போடுங்க. அப்படி இருந்து தூக்கி வீசிட்டு கௌரவம்லாம் பார்க்காதீங்க. என்ன கௌரவம்? சந்தோஷப்பட்டாலும் நீங்க தான், துக்கப்பட்டாலும் நீங்க தான். நீங்க தாங்க அன்பை பரிமாறிக்கிறணும். இந்த விஷயத்துல
இந்த வீடியோ யாருக்கு போய் சேருதோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பா தாய் திருவேற்காட்டு கருமாரியம்மன் போய் கண்டிப்பா சேர்ப்பான். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது திருவேற்காட்டு கருமாரியத்துக்கு உத்தரவு கொடுக்கல, நான் சேர்த்து வைப்பேன்னு உத்தரவு கொடுக்கல, ஏன்னா உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கா. நான் சொல்றேன் இல்லையா, இந்த சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து நீ செய்கிறியான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. உண்மையில நீங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, திருவேற்காட்டு கருமாரியம்மன் மேல உங்களுக்கு மதிப்பு இருக்கு அப்படின்னா, அப்படி ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கீ அப்படின்னா கண்டிப்பா கணவனாக இருந்தா மனைவிட்ட போங்க, பேசுங்க. எந்த தப்பா இருந்தாலும் மன்னிச்சுக்கவன் சொல்லுங்க. மனைவியா இருந்தாலும் சரி கணவன்கிட்ட பேசுங்க, ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் கணவன் மனைவிட்ட தோத்து போறதோ மனைவிட்ட கணவன் தோத்து போறதோ யார் கைதட்டி சிரிக்க மாட்டாங்க. இது உங்க வாழ்க்கை. நீங்க யார் ஒருவர் கணவன்கிட்ட மனைவி தோத்தாலும் மனைவிட்ட கணவன் தோத்தாலும் அவங்க தாங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அப்படி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு ஒரு முன்னேற்றத்துக்கு வாங்க அப்படின்னு அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மன் சொல்லியிருக்கா. இந்த வீடியோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா முதல்ல போய் சேரும். அம்மா தாயே பராசக்தி, எந்த குறையும் இல்லாம இவங்களுக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டேன், நீனே நல்லதே நடக்கும். அதுலயும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன், இந்த விஷயத்துக்கு மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துருக்கேன். நீ கொடுக்குற விஷயத்துல ஒரு காரணம் இல்லாம இருக்காது. கண்டிப்பா அடுத்த வருஷம் சொல்லுவாங்க நல்ல விஷயத்த பார்ப்போம். தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அம்பாளுடைய அனுக்கிரகத்தால நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனை, மருத்துவர் உங்களுக்கு சரியான ஒரு வழிமுறையை கொடுப்பாங்க. அந்த வழிமுறை மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, மனவேதனை எல்லாம் சரியாகும். இந்த ஆண்டு நோய் தீரக்கூடிய ஆண்டு, உடல்ல பிரச்சனை இல்லாமல் மனசுல கஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்னு அம்பாள் திருவேற்காட்டு கருமாரியம்மன் உத்தரவு கொடுத்திருக்காங்க. தாயே திருவேற்காட்டு கருமாரியம்மா, இந்த ஆண்டு நோய் வராம, விபத்து வராம, மன கஷ்டம் வராம, பிரிவு வராம இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு பரிகாரம் சொல்லு தாயே. அவங்க குலதெய்வத்துக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு அந்த குலதெய்வத்துக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்தி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி மஞ்சள் கலர் வஸ்திரமா இருக்கணும். பெண்ணா இருந்தா மஞ்சள் கலர் புடவை, ஆணா இருந்தா மஞ்சள் கலர் வேஷ்டி வாங்கி கொடுங்க. மங்களம் உண்டாகும். குலதெய்வத்தை கும்பிட்ட பிறகு முடிஞ்ச வரைக்கும் நீங்க பிறந்த கிழமையில யாருக்காவது பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க. அவங்க பசியை தீர்த்து அந்த சந்தோஷத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில நோயே வராது, கஷ்டமும் வராது. இந்த நோய் வராம, தடை வராம, எதுவும் கண்ட தோஷம் விபத்து தோஷம் வராம இருக்கிறதுக்கு குலதெய்வத்தை கும்பிட்டு நீங்க பிறந்த கிழமையில முடிஞ்சால் தினமும் கூட அன்னதானம் செய்யுங்க. இருக்கப்பட்டவர்கள், இல்லாதவர்கள் பிறந்த நாள்ல இல்ல பிறந்த நட்சத்திரம் இல்ல மாசத்துல ஒரு நாள் பசியோடு இருப்பவர்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. உங்க வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு கொடுங்க. வீட்டுல கொடுக்க முடியல, ஹோட்டல்ல கூட்டு போய் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவங்க அந்த பசியை தீர்க்கும் போது அவங்க மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையே தீர்த்து நிற்கும். நல்லது நடக்கும். அம்பாள் திருவேற்காடு கருமாரியம்மனுடைய அருளாசியால தாயே பராசக்தி, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அத்தனை அன்பு உள்ளம் படைத்த உன் பிள்ளைகளுக்கும் ஒரு பொது பாக்கியம் கிட்டுங்க. பாக்கியம்னா எல்லாமே சகலமும் இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கீங்களோ, குழந்தை செல்வம், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்குதுங்க. ஏன்னா பாக்கியம் உங்களுக்கு பண வரவு இந்த ஆண்டு வரும். அதற்கான வழியை வகுத்துக்கிறீங்க. ஒரு தொழில் பண்ணா தானே பணம் வரும். வெளிநாடு பயணம் போகணுமா, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. என்ன குழம்பாதைய முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல தெளிவா இருங்க. அந்த முடிவு சரியாங்கிறத ஒரு முறை நீங்க உங்க நண்பர்கிட்டயோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டயோ கேளுங்க. ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க. இல்லையா ஒரு தெய்வத்திட்ட பூ கட்டி போட்டு பாருங்க. இப்படி, ஏன்னா விருச்சிக ராசிக்கு ஒரு மனநிலை இருக்கவே இருக்காது. முடிவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, நிறைவு இருக்காது அப்படின்னு சொன்னா இல்லையா, அது எப்பயுமே இயல்பாவே இருக்கும் இந்த ராசிக்கு. அதனால நீங்க ஒரு தெய்வத்துக்கிட்ட அம்பாள்கிட்ட ஒரு பூ கட்டி பார்த்து அம்மா செய்யலாமா, ஏன்னா மனசுல உறுதி வேணும். அதுக்கப்புறம் தான் பூ கட்டி பார்க்கறதுனா, நீங்க மனசுல நான் வெளிநாடு யோகம் நான் போகணும், வேலைக்கு போறேன், சம்பாதிக்க போறேன், வீடு வாசல் கட்ட போறேன், வீடு எல்லா யோகமும் உண்டுங்க. இந்த 2026
உங்களுக்கு மங்களம் தரக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம் உண்டு. வீடு, வாசல், நிலம், புலம் எல்லா யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருச்சுங்க. கவலையே படாதீங்க. அம்பால ஒரு முறை மனசுல வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க, நல்லது மட்டுமே நடக்கும். நானும் வேண்டி திருவேற்காடு கருமாரியம்மனை உங்களுக்காக வேண்டி நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு விருச்சிக பிறந்த என் அன்பு உறவுகள் என்றும் சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் தாயே திருவேற்காடு கருமாரியம்மன் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. நாளை உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.